இயேசுவின் உள்ளமே இதய அமைதியினிலே அடைய இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆளாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த திருப்பலியானது குப்பத்தான் குடும்பம் சௌரிமுத்து, நீலா, ஜாய்லின், மாலிஷா, ஹரிஷ் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும். மேலும் மாலிஷாவின் உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த ஆண்டினுடைய முதல் வெள்ளி இயேசுவின் திருதயத்திற்கு எதிராக நம்முடைய வாழ்வில் கட்டி கொண்ட பாவங்களுக்கு நிந்தை பரிகார பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் இயேசுவின் திருதயத்தில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் ஊரையும் வைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை இனி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக்க. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்பமாக்கு. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11-21 முடிய. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. நாம் ஒருவருக்கொருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காயினைப் போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன். ஏனெனில் சகோதரரை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்?
ஏனெனில் அவன் செயல்கள் தீயவனாக இருந்தனர். அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தனர். சகோதர சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து நாம் வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்து கொள்வோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுள் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காது இருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. எந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். எந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன்னாலையும் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தால் உன்னாலையும் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை
அரவணைத்திடு இறைவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர், இறைவனின் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி என்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. உயிருள்ள இறை வார்த்தைகள் 43 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரைச் சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரையைச் சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த ஆண்டினுடைய முதல் வெள்ளி இயேசுவின் திருஹிருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாளை இன்றைய நாளிலே நாம் சிறப்பிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த இயேசுவின் திருஹிருதயத்திலிருந்து பெறுகின்ற நம்முடைய அனுபவத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றவர்களாக இருக்க இன்றைய திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு, பிலிப்பு, நத்தனேல், இந்த மூவருக்குள்ளான அந்த தொடர் பரிமாற்றங்கள் அது நமக்குள்ளும் இருக்க வேண்டும். நாமும் அத்தகைய ஒரு தொடர் பரிமாற்றத்தை நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகின்றவராக இருக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து பிலிப்புவை வெந்து பாரும் என்று கூறுகின்றார். பின்தொடர்ந்து என்னை வா என்று அழைத்தார். இதுதான் சீடர்களுடைய முதல் அழைப்பாக இருக்கின்றது. என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறிய இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களிடம் இறுதியாக சொன்னது, சென்று போதியுங்கள் என்று அறிவித்தார். என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைத்த சீடர்களை அவர் அனுப்புகின்ற ஒரு பணியை செய்தார். சென்று போதியுங்கள் என்று இறுதியாக அவர்களுக்கு கொடுத்த கட்டளையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே ஒரு அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்று நமக்கு பின் வருகின்றவர்களுக்கு நம்முடைய அனுபவத்தை நாம் பகிர்கின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, தொடர் ஓட்டம் என்ற ஒரு விளையாட்டு போட்டிகளில் உண்டு.
4 பேர் அல்லது 3 பேர் 5 பேர் என்று பங்கெடுப்பார்கள். ஒருவர் ஓடி இன்னொருவரிடம் தன்னுடைய கையில் இருக்கின்ற கோலை கொடுக்க வேண்டும். அவ்வாறு அவரும் ஓடி இன்னொருவரிடம் கொடுக்க வேண்டும். இறுதியாக யார் முதல் இலக்கை அடைகின்றார்களோ அந்த குழு பரிசை பெறும். இது தொடர் ஓட்டம் அல்லது ஆங்கிலத்தில் ரிலே என்று சொல்வார். அவ்வாறு இந்த தொடர் ஓட்டத்தில் ஓடுகின்ற ஒவ்வொருவரும் முனைப்போடு முதன்மையானவர்களாக அவர்கள் ஓடினால் மட்டுமே அந்த குழுவில் அவர்கள் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு தொடர் ஓட்டத்தை தான் நம்முடைய வாழ்வில் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து பிலிப்பை அழைத்தார், பிலிப்பு நத்தனேலை அழைத்தார். நத்தனேல் மற்றவர்களுக்கு தான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்வது போன்று நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பிறரோடு பகிர்கின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது இறைவனுடைய அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்விலே பெற முயற்சிக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நீங்களும் நானும் கிறிஸ்துவர்களாக, கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் நம் முன்னோர்கள் வாழ்ந்து விட்டு சென்ற அந்த விசுவாசத்தை நம்மிடம் அவர்கள் ஒப்படைத்து விட்டு சென்றவர்களாக இருக்கின்றார். நாம் என்ன பண்ணோம்? உங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்ததை உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்தாங்க, உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்களும் நான் என்ன பண்ணோம்? என்ன ஏம்மா எல்லாம் தூக்க மயக்கத்தில் இருக்கிறீங்களா? நாம் என்ன பண்ணோம்? நம்மளுக்கு பின்னால் வருகின்ற நம்முடைய சந்ததியினருக்கு நாம் இத்தகைய ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாம் பெற்ற அனுபவத்தை அவர்களுக்கு வழங்க. அத்தகைய ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறினார். பிலிப்பு நத்தனேலை பார்த்து வந்து மாறும் என்று கூறினார். அவ்வாறு அவர்கள் சென்று அவரிடம் கண்டதை பெற்றதை பிறரோடு பகிர்ந்து கொண்டவர்களாக இருக்கிறார். அதுதான் அந்த அனுபவம். இறைமகன் இயேசு கிறிஸ்து எத்தகைய ஒரு மனிதர் என்பதனை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே கண்டு கொண்டார்கள். 3 ஆண்டு கால பயிற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து விண்ணுலகம் சென்ற பிறகு நீங்கள் சென்று உலகிற்கெல்லாம் படைப்பின் நற்செய்தியை அறிவிங்கள் என்று அறிவித்த பொழுது எந்த ஒரு தயக்கமும் இன்றி அவர்கள் சென்று ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவித்தவர்களாக இருக்கின்றார்கள். இனம் தெரியாத, மொழி புரியாத புதிய சூழ்நிலையை புதிய மக்கள் என்று அனைத்து இடங்களிலும் சென்று ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவித்தார். ஒன்றுமில்லாமல் அவர்களால் எதையும் அறிவித்திருக்க முடியாது. மாறாக தாங்கள் பெற்ற அனுபவம், கண்டதை, கேட்டதை, தாங்கள் விசுவசித்ததை அவர்கள் மற்றவர்களோடு அறிவித்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கணும். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் அத்தகைய ஒரு அனுபவத்தை நமக்கு பின்னால் வருகின்ற சந்ததியினருக்கு ஒப்படைக்கக்கூடிய மனிதர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருக்கின்றோமா என்று எண்ணி பார்ப்போம். எனவே நம் முன்னோர்கள் வாழ்ந்துவிட்டு சென்ற அந்த விசுவாசத்தை நாமும் திறம்பட வளர்த்து நம் வருகின்ற நம்முடைய சந்ததியினருக்கு ஒப்படைக்கின்ற நல்லதொரு கருவிகளாக நம்முடைய வாழ்வில் வாழ்வோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக உங்களுடைய வாழ்வில் வார்த்தையாலும் வாழ்வாலும் அவருக்கு சான்று பகர்வீர்கள். ஆமேன். வெளி மனித ஒழிப்பின் பயன் மணந்த அப்பத்தை முக்கு போடுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உம் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா ஆண்டவரின் தலைமை பெற்றுக் கொண்டும் திராட்சை கொடி மணிப்பு தந்த ரசத்தை முக போடுகின்றோம். இதை எங்கள் ஆன்ம பணமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக. மனதில் கொண்டுள்ள ஆசையை பிசைந்தெடுத்து கோதுமை மாவுடன் எம் மனதில் கொண்டுள்ள ஆசையை பிசைந்தெடுத்து வேதனை தீயில் வேக வைத்து, வேதனை தீயினில் வேக வைத்து நல்வெண்ணிற அப்பமாய் கொண்டு வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம்பீடம் வந்தோம்.
எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உம் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாக்கி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகி எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்து, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகொலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான அருள் தரும் அழகை நகத்தூய அற்புத அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகுந்தவராய் இருந்தோர் ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை ஒன்று ஆடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாம்பத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பெறாமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மீட்பர் மெசியா கொண்டு வந்த அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுளம் இரத்தம் உண்டாக வாழ்வளிப்பதாக. உலகின் பாவங்களை இயேசு கிறிஸ்துவே, இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறை, விரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமேன். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயனில் வாவா, நிம்மதி வாழ்வாயனில் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் எனில் வாவா, அனுதின உணவாய் எனில் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா.
வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயனில் வா வா. நிம்மதி வாழ்வாயனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா என்னுயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா வா. அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் எனில் வா வா. அனுதின உணவாய் எனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசு. இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வா வா. புனித அற்புத அன்னையின் புதிய ஆலய கட்டுமான பணிக்கான ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாய் இருக்கும். அங்கு நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்ற உமது வார்த்தையின்படி அழகப்ப சமுத்திரத்தை தேர்ந்தெடுத்து உமது உறவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சி விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட உமது நலம் நீட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். புதிய ஆலய கட்டுமான பணியை ஆசிர்வதியும். அன்பு இயேசுவே, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் இணைந்து வாழும் எம் பங்கையும் உமது ஆலயம் உருவாகின்றதையும் புனிதப்படுத்தியருளும். புதிய ஆலயம் அனைவரது உடல் உழைப்பாலும் தியாக மனதாலும் தாராளமான பொருளாதார பங்களிப்பாலும் தடையின்றி கட்டி எழும்ப அருள் புரியும். ஆற்றலின் ஒன்றாகிய தூய ஆவியாம் எம் இறைவா, புதிய ஆலயத்திற்காக உழைக்கவிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உடல் வலிமையும் உள்ள ஆற்றலையும் அளித்து புத்திழ்ச்சியுடன் பணியாற்றிட வரம் தாரும். மூவர் இறைவா, எம் பாதுகாவலில் புனித அற்புத அன்னையின் அரவணைப்பிலும் காவல் தூதர்களின் இடைவிடா பாதுகாப்பிலும் அனைத்து புனிதர்களின் தோழமையிலும் ஆலய கட்டுமான பணிகள் அனைத்தும் முழுமையாய் நிறைவு பெற அருள் புரிவீராக. ஆமென். புனித அற்புத அன்னையே, புதிய ஆலயம் அமைந்திட பரிந்து பேசும். புனித அற்புத அன்னையே, பணியாளர்களை பாதுகாரும். புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மழைக்காக வேண்டும் ஜபம். தப்பில்லாத தர்மத்தோடு சகலத்தையும் நடத்துகின்ற இறைவா, நாங்கள் பிழைக்கவும் நடக்கவும் இருக்கவும் காரணமான கர்த்தாவே, எங்களுக்கு போதுமான மட்டும் நல்ல மழை பெய்யவும்
தவச தானிய முதலான செல்வங்கள் ஓங்கி அதிகரிக்கவும் கிருபை செய்தருளும். நாங்கள் அதிக தார்பரியத்தோடு நன்றி அறிந்து தர்ம நெறியில் நடந்து உமக்கு திருப்பணி புரிந்து மோட்ச செல்வத்தை நாடி அடைய எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் புனித அற்புத அன்னையின் வழியாகவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளி. எனவே வழக்கம் போல் மாலை 6:30 மணிக்கு நற்கருணை ஆராதனை நடைபெறும். எனவே இறை மக்கள் கலந்து கொண்டு நற்கருணை நாதரின் அருளையும் ஆசிரியையும் பெற அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றேன். நாளைய தினம் இந்த வருடத்தின் முதல் சனி. எனவே மாலை துயிலூர் தன்னை கெபியில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து தேர்பவனியும் நடைபெறும். எனவே இறை மக்கள் தவறாமல் கலந்து கொண்டு அன்னையினுடைய பாதுகாப்பை உணர அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் நோயாளிகளுக்கான நற்கருணை வழங்கப்படும். எனவே நோயாளிகளை தயார் நிலையில் வைக்குமாறு சகோதர சகோதரிகளை அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கோரி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்று மீட்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.